முதல் செய்தி, தமிழக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நேற்றைய தினம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அரசு விழாக்கள், பொது நிகழ்ச்சிகள், பள்ளி கல்லூரிகளிலே தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாவேகா அரசின் முதல்வர் அவருடைய தலைமையிலான அரசு ஒரு தீர்மானத்தை நேற்றைய தினம்தான் நிறைவேற்றியிருக்காங்க. இன்று இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்று காலை என்ன நடந்திருக்கு அப்படின்னா, YMCA கல்லூரி மைதானத்தில் ஒரு விழா நடைபெற்றிருக்கிறது. முதல்ல கிறிஸ்தவ ஜபம் நடந்திருக்கு, அப்புறம் கிறிஸ்தவ பாடல் பாடியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுக்கு முதலிடம் கொடுப்பது, அதை கௌரவப்படுத்துவது, இதெல்லாம் ஏற்கக்கூடியது தான். நம்ம மாநிலத்துக்குன்னு ஒரு பாட்டு வச்சுருக்கிறோம், அந்த பாட்டை நம்ம பாடணும், அதற்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் உண்மை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவு தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு இவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த குணம் லூசுத்தனமான குணமாக வர வர மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. என்னென்னா, நாட்டுடைய தேசிய பாடலாக இருந்த, ஒரு வேளையில் தேசிய கீதமாகவும் இதுதான் ஆயிருக்க வேண்டிய ஒரு பாடல் வந்தே மாதரம். அந்த வந்தே மாதரம்ங்கிற ஒரு கோஷம் சொன்னதுனாலே பல பேர் கைது செய்யப்பட்டார்கள். அது அப்படிப்பட்ட உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் சுதந்திர போராட்ட காலத்தில் கொடுத்தது. அது 150வது ஆண்டு இப்போ நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இதை மரியாதை செய்யக்கூடிய, கௌரவம் செய்யக்கூடிய அளவில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்ப மத்திய அரசு இந்த ஒரு அரசாணையை அவங்க வெளியிடுறாங்க. என்னென்னா, அரசு நிகழ்ச்சிகளில் கவர்னர் போன்றவர்கள் கலந்து கொள்ள, குறிப்பாக மத்திய அரசு நிகழ்ச்சிகள், மத்திய அரசோடு சேர்ந்து நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளில் முதலில் வந்தே மாதரம் முழு பாடலையும் பாடுவது. ஏற்கனவே காங்கிரஸ் அரசு ஒத்துக்கொண்ட சென்சார் செய்யப்பட்ட பாடல்கள் இல்லாமல் முழு பாடல்களையும் எல்லா ஸ்டான்ஸாவையும் பாடக்கூடியது வகையிலையும், அதற்கு பிறகு தேசிய கீதம் பாடுறது, மாநிலத்துக்கு உரிய பாடலை பாடுறது அப்படின்னு. இது இந்த படிநிலைங்கிறது ஏதோ ஒன்றை கீழாக நினைக்கிறாங்க அப்படிங்கிறது இல்லை. வந்தே மாதரத்திற்கு இந்த 150வது ஆண்டில் ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு தான். இல்லை எங்கள் தமிழ்த்தாய் தெரியுமா, அவ்வளோதான். தமிழ்த்தாய் ஏற்கனவே தமிழ் அணங்குன்னு போட்டு எல்லாத்தையும் ஜடையெல்லாம் பிச்சு போட்டுக்கிட்டு ஏற்கனவே ஒரு குரூப் குறிங்க. இது ஒவ்வொரு நேரத்தில் இவங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. இதை எப்போ ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய எச் ராஜா, அவருடைய தந்தை, அவர் சமஸ்கிருதத்தில் ஒரு ஸ்காலரு, அவர் ஒரு புத்தகத்தை, ஒரு டிக்ஷனரியை போடுறாரு. அந்த விழா IITயில் நடக்குது. அந்த புத்தக வெளியீட்டு விழாவிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் பூஜ்ய ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அப்பொழுது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுகிறது. அவர் அமர்ந்த நிலையில் தியானத்தில் அந்த மனதை உள்வாங்கிட்டு அந்த பாடலுக்கு எப்படிப்பட்ட கௌரவத்தை கொடுக்க வேண்டுமோ அதை தியானித்து செய்தார். இவர் தமிழ்த்தாய்க்கே உட்காந்துட்டாரு, இவர் மரியாதை இல்லாமல் நடந்து கொண்டார்னு அப்போ ஆரம்பிச்சானுவோம். அதுக்கப்புறம் நான் அந்த AR ரஹ்மான், அந்த தமிழங்கு படம், இது மாதிரி பல கூத்துகள் இவங்க தொடர்ச்சியாக நடத்திட்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு இது ஸ்டாலின் அரசாங்கமே, திமுக அரசாங்கம் இருக்கிறப்பே அவங்க 2021 இதே போல் இல்லை நாங்கள் தமிழ்த்தாய் தான் ஃபஸ்ட்டு பாடுவோம் அப்படின்னு இந்த கவர்னரோட RN ரவியோட முரண்டு போட்டுக்கிட்டு அவங்க ஒரு கூத்தடிச்சாங்க. அதனால தான் நேற்று விஜய் ஒரு தீர்மானம் போடுறாரு. அந்த தீர்மானம் தனிநபர் தீர்மானமாக கொண்டு வரும் பொழுது அவர் பேசுனதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சினிமா டயலாக் தான். தமிழ் என்றாலே அப்படியே உணர்வு கொப்பளிக்கும். ஒரு தனிப்பட்ட ஒரு தலைவரையோ ஒரு கட்சியோ சொன்னால் அந்த கட்சி தான் டிஃபெண்ட் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் தமிழ்னீங்கன்னா நாங்கள் எல்லோரும் ஓரணியில் நினைப்பாங்க. தமிழ் என்றால் அன்பு, தமிழ் என்றால் உணர்வு, தமிழ் என்றால் பால், என்னென்னமோலாம் சொல்கிறாரு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத அடுத்த செய்தியெல்லாம் நம்ம பார்க்கலாம். அவர் அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு உடனே திமுக சார்பாக நாங்கள் 1971 முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி தான் இதை அரசாணைக்கு கொண்டு வரத்துக்கு தீர்மானமாக கொண்டு வந்தார், நாங்கள் தமிழுக்கெல்லாம் என்ன உருட்டி இருக்கோம் தெரியுமான்னு அவங்க உடனே பட்டியல் வச்சுக்கிறாங்க. நாங்கள் செம்மொழி மாநாடு நடத்தோம், அப்புறம் செம்மொழி ஆராய்ச்சி மையம் நாங்கள் கொண்டு வந்தோம். அந்த ஆராய்ச்சியில் ரொம்ப உருப்படியாக கொண்டு வந்திருக்காங்க. இப்பொழுது தான் மத்திய அரசுடைய செயல்பாட்டினால ஒரு சில விஷயங்கள் நல்லது நடந்துக்கிட்டு இருக்குது. அதுவே மத்திய அரசுடைய ஃபண்டில் தான் ஓடிட்டுருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவங்க பேனா செல்ல வைக்கிறது,
அங்கங்கே மாவட்டத்தில் கருணாநிதிக்கு சிலை வைக்கிறது அப்படிங்கிறது தான். தமிழ் மாநாடு நடத்துகிறேன்னு சொல்லி இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க வீணை வாசிக்கிறது, பரதநாட்டியம் பண்ணுறதெல்லாம் அரங்கேற்றம் பண்ணக்கூடிய வகையில் தான் கோயம்புத்தூரில் மாநாடு நடத்துனாங்க. அதில் ரோடு போட்டதுலேருந்து எல்லா கான்ட்ராக்ட்லையும் காசு அடித்தாங்கங்கிறது ஒன்று. அதாவது இவங்க தமிழுக்குன்னு ஒன்று செய்கிறாங்கன்னா அதில் என்னென்ன பைசாலாம் அடிக்கலாம் அப்படிங்கிறது தான் திமுகவுடையது. உடனே இபிஎஸ் அவர் பங்குக்கு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் உருவாவதற்கு காரணமே எம்ஜிஆர் தான், தமிழுக்கு நாங்கள் எப்படியெல்லாம் பாடுபட்டிருக்கோம் தெரியுமான்னு அவர் ஒரு பட்டியல் வாசிக்கிறார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த தமிழ்ங்கிறதே இவங்களுக்கு அரசியல், உண்மையிலேயே இவங்களுக்கு தமிழின் மீதான உண்மையான அக்கறை இல்லை அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கணும். உங்கள் 2 பேர் தான் நீங்கள் அரசியல் பண்ணுவீங்களா? நான் செய்ய மாட்டேனா? எனக்கு பின்னால் உங்களை பார்த்து தான்டா நாங்கள் வளர்ந்தோம். உங்களுக்கு இவ்வளவு நாள் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்த அதே கிறிஸ்தவர்கள் தான் இங்கே எங்களுக்கு பின்னால் முழுசாக பேக்கிங்கில் இருக்காங்க. அவங்க எப்படியெல்லாம் அஜெண்டா கொண்டு வருவாங்க, இந்தியா வேறு தமிழ்நாடு வேறுன்னு பிரிக்கிறதுக்கு அவங்க என்னென்னலாம் செய்வாங்க, அதையெல்லாம் நாங்களும் தாண்டா ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது மாதிரி தான் இவங்க இந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. இவங்க தமிழ் எந்த அளவுக்கு இவங்கள்ட்ட சிக்கி சீரழியுது அப்படின்னா, இன்றைக்கி ஒரு அம்மா, அது கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ, அது ஏற்கனவே இந்த டாக்டர்னு சொல்லிட்டு இருந்தது, கடைசியில் இது அஸ்ட்ராலஜியில் ஏதோ டாக்டரேட் பண்ணியிருக்கு அப்படின்லாம் ஒரு ஊருட்டு ஆரம்பத்துலேருந்து ஒரு பெரிய சர்ச்சையாகலாம் இருந்தது. ஏன்னா அந்த அம்மா ஆய்வு செய்கிறேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸர்ஸ் எல்லாம் தன்னுடைய வீட்டுக்கே பியூட்டி பார்லருக்கோ அதுக்கோ கூப்பிட்டு உட்கார வச்சு பேசின அந்த சிக்கல்லாம் ஆனது. அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, மனமார்ந்த நன்றிங்கிறதுக்கு மன்மத நன்றி அப்படிங்குது. இதை எப்படி எடுத்துப்பாங்கங்கிறது நமக்கு தெரில. தமிழ் இவங்கள்ட்ட வந்து சிக்கி சீரழியுது. அது குறித்து ஒரு செய்தி இருக்குது, அது அப்போ பார்ப்போம். ஏன்னா இந்த அளவுக்கு தான் இவங்க தமிழ் இருக்கிறது. தமிழை இவங்களால் உச்சரிப்பு சரியாக பேச முடியல, தமிழில் எழுதியே இவங்களால் படிக்க முடியல அப்படிங்கிற கூத்தெல்லாம் இருக்குது. ஆனால் இவங்க தமிழ் தாய்னா எங்களுக்கு அப்படியே ரட்சகன் படத்தில் அப்படியே நாகார்ஜுனாவுக்கு அப்படியே நிரம்பு அப்படியே பொட்டச்சிக்கிட்டு அப்படியே வர்றது மாதிரி அப்படியே எங்களுக்கு உணர்வு கொப்பளிக்குது அப்படிங்கிறதெல்லாம் இது முழுவதுமாக ஒரு ட்ராமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரியுது. நீங்கள் சொன்னது மாதிரி இன்றைக்கி காலையிலேயே ஒய்எம்சிஏ ஃபங்க்ஷனு, அதில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ் கலந்து கொள்கிறாரு. போனவுடனே ஃபஸ்ட்டு ஜபம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அனைவரும் ஜபம் செய்வோம். ஏன்னா ஒய்எம்சிஏங்கிறது பார்த்தா அது ஃபிசிக்கல் எஜுகேஷன் இருக்கக்கூடிய பெரிய இன்ஸ்டியூஷன் நினைப்பீங்க. அதில் இருக்கிறது எல்லாமே கிறிஸ்தவர்கள் தான், அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே அங்கே இருந்த ஒரு தலைமை பகுதியில் இருந்த பொறுப்பில் இருந்தவர் வந்து அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டெல்லாம் சொன்னது. ஆனாலும் அதன் மீது பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்காத கூத்தெல்லாம் அந்த இடத்துல நடந்தது. ஏன்னா இன்ஸ்டியூஷன் எதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும், திமுக ஆட்சி காலத்தில். அதனால் இப்போ அங்கே வந்து ஜபத்தோடு தொடங்கிவிட்டு இரண்டாவதாகத்தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. ஏண்டா நேற்று தான் தீர்மானம், அதுக்குள்ளார அடுத்த நாள். இப்போ நீங்கள் இதோட இது என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இனிமேல் பள்ளி வளாகங்களிலோ கல்வி வளாகங்களில் அரசியல் கூடாது, மத சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் கூடாது அப்படின்னோடனே சின்ன பசங்களெல்லாம் வச்சு எங்கள் விஜய் மாமா சொல்லுன்னு வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட்ட அந்த இதை பார்க்குறோம். திசையன் விலை பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் கிறிஸ்துவ ஆராதனை கூட்டம் நடந்தது. இதை கேட்பதற்காக இந்து முன்னணி புகார் கொடுத்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த அந்த கூத்தெல்லாம் நடந்திருக்கு. ஆகவே இவங்க அரசாணை வெளியிடுவதற்கும் செயல்பாட்டில் ப்ராக்டிக்கலாக இருக்கிறதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை. ஏன்னா சுட அப்படிம்பாங்கள்ல, நேற்று தீர்மானம் போட்டிருக்கு, இன்றைக்கி கூட ஒன்றால் அதை ஃபாலோ பண்ண முடியல. காரணம் என்னென்னா, இந்த அரசாங்கம் இது கிறிஸ்துவ அரசாங்கம். திமுக அரசாங்கம் திராவிட மாடல் அப்படின்னு சொன்னிச்சுன்னா இது திருச்சபை மாடல். நாங்கள் எல்லா இடத்துலையும் நாங்கள் தான் இருக்கிறோம், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நாங்கள் இப்படி தான் நடந்து கொள்வோம் அப்படிங்கிறது மாதிரி அவங்க செய்துக்கிட்டு இருக்காங்க. அதோடைய வெளிப்பாடாக தான் இதை பார்க்குறோம். இவர்களுக்கு உண்மையாக தமிழ்த்தாயின் மீது அக்கறையெல்லாம் இல்லை. தமிழ்த்தாயின் மீது அக்கறை இருக்கக்கூடியவர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அப்படிங்கிறவர். அவர் சமஸ்கிருதத்தையும் விட அது வந்து ஒரு ஆய்வுக்குரியது, அது பேசுகிறது அது வேறு. ஆனால் அது மிக தொன்மையான மொழி தமிழ்ங்கிற ஒரு தொன்மையான மொழி இருக்கிற நாட்டிலிருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு உலகத்தில் பறைசாற்றுகிறார் அவர். தமிழ் சம்பந்தமாக, அதாவது தமிழ் பேரரசர்கள் ராஜேந்திர சோழனாக இருக்கட்டும், ராஜராஜ சோழனாக இருக்கட்டும், அவர்கள் ஆட்சி காலத்தில் அவங்க என்னென்னலாம் செஞ்சாங்களோ அந்த நேரத்தில் அவங்க ஆட்சி காலத்தில் இருந்த கற்சிலைகள், சுவாமி அந்த சிலைகள் எல்லாம் வெளிநாடுகளில் இருந்ததெல்லாம் அதெல்லாம் மீட்டு கொண்டு வர்றது,
செப்பு பட்டயங்களை கொண்டு வரக்கூடிய அந்த விஷயத்தை செய்கிறது. அது மட்டும் தமிழர்களினுடைய ஒரு கௌரவத்தை பறைசாற்றும் விதமாக புதிய பாராளுமன்றத்தில் செங்கோலை அங்கே வந்து நாட்டி வைக்கக்கூடிய அந்த வேலையை அவர் செஞ்சுட்டு இருந்தா, இதையெல்லாம் தமிழகத்தை கைப்பற்ற வேண்டும்ங்கிறதுக்காக தான் செய்கிறீங்கன்னு இப்போ கமெண்ட் போடுவாங்க. அது சொல்ல, அதாவது இப்போ தோத்த பிறகும் தமிழை பற்றி அவர் திரும்ப பேசியிருக்கார். தமிழ்நாடு இவங்க என்ன, அவர் இப்பொழுது தான் இது பட்ஜெட்டு பேசும் பொழுது இவர்களுக்கு திருக்குறளை பேசுவார்களே, இந்த முறை அது கூட பாடவில்லையே, அகநானூறு சொல்லவில்லையே, புறநானூறு சொல்லவில்லையே எல்லாம் கிண்டல் பண்ணியிருந்தாங்க. இப்போ தோத்தாச்சு, ஒரு சீட்டு கூட இல்லை. இப்பொழுதும் அவர் தமிழை பற்றி பல இடங்களில் பேசிட்டு தானே இருக்கார். அமித்ஷா தமிழை பற்றி புகழ்ந்து கொண்டு தானே இருக்கிறார். ஆகவே இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு தமிழ் என்பது அரசியல், வடக்கே இருக்கக்கூடிய இவங்க சொல்லக்கூடிய வடக்கு இருக்கக்கூடிய பாஜகவிற்கு தமிழ் என்பது ஆத்மார்த்தமான ஒரு உணர்வு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ட்ராமா மக்களிடம் எடுபடுமாங்கிறது போக போக தான் தெரியும்.